பில்லா மாதிரி இப்படி உட்காந்து என் ஒப்பீனியன் சொல்லலான்னு பார்த்தா நல்லா இல்லை. ஓகே. ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் அந்த படம் பார்த்துட்டு வந்தேன். லைக் எப்படி அந்த படம் பார்க்குறதுக்கு க்யூரியாசிட்டி வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட் அப்படியே அந்த படம்லாம் பார்த்துட்டு அது மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்றத மறந்துட்டேன். அந்த படம் சீரிஸே மறந்துட்டேன். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது என் ஃப்ரெண்டு வந்து குரூப்பில் ஷேர் பண்ணான். அப்போ தான் வந்து ஒரு க்யூரியாசிட்டி வந்துச்சு. இந்த படத்தை பற்றின அந்த பழைய நினைவுகள்லாம் வரும்ல, எப்படி இந்த படம் எப்படி சாவாங்க, அந்த அந்த மிஸ்ட்ரியாக எப்படி ஒரு கோராக எப்படி சாவாங்க படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படியே அந்த ஆர்வத்தை தூண்டி விட்டே இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். எனக்கு பார்க்கறதுக்கே பயமாக இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி படம்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பயம் ஆக்சுவலாக. லைக் அந்த க்யூரியாசிட்டியை தூண்டி விட்டே இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை திடப்படுத்திக்கிட்டு, ஏன்னா அந்த மாதிரி சாவறதுலாம் எனக்கு பயம், நைட்டு கனவுலாம் வரும். ஸோ அதை தாண்டி தான் இந்த படத்தை என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னை தைரியப்படுத்தி கூப்பிட்டு போனானுங்க. வா பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், இதுக்கெலாம் போய் பயப்படியாடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்புறம் இந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கே என் மனசை திடப்படுத்திக்கிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் தான் பார்த்தேன். லைக் அந்த சீக்வன்ஸ், நிறைய சீக்வன்ஸ், இந்த படமே வந்து சீக்வன்ஸ் தான். ஒரு 6-7 சீக்வன்ஸ் இருக்கும். அப்படியே அப்படியே க்ரியேட் பண்ணி படத்தை கொண்டு போயிட்டாங்க. லைக் அந்த ஃப்ரண்ட் யார்டில் வந்து ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி இந்த ஃபேமிலி என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போது ஒரு சீன் அந்த நடக்கும். அது கொஞ்சம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கைவியூ ரெஸ்டாரண்ட், அது ஒரு சீக்வன்ஸ் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கைவியூ ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்புறம் அவங்க கிராண்ட்மா வீடு வரும். ஆமாம், கிராண்ட்மா வீடு, அந்த சீக்வன்ஸ் அவங்க கிராண்ட்மா சாவாங்க. அதுக்கப்புறம் என்ன சீக்வன்ஸ்னால் அதுக்கப்புறம் தான் இந்த சீக்வன்ஸ், ஃப்ரண்ட் யார்ட் சீக்வன்ஸ். ஃப்ரண்ட் யார்டில் ஒரு பார்ட்டி மாதிரி நடக்கும், அந்த பார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் கார்பேஜ் ட்ரக்கு, அது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டாட்டூ ஷாப், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் இந்த சீக்வன்ஸ் திருப்பியும் வந்து அவங்க அம்மா வந்து போயிட்டு அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ட்ரெயின் சீக்வன்ஸ், ட்ரெயின் வந்து சாவடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸாக அழகாக எடுத்திருப்பாங்க. இந்த சீக்வன்ஸ் எல்லாமே அவங்க எப்படி ரூம் போட்டு யோசிப்பாங்க போல், எப்படி சாவடிக்கலாம், இந்த கேரக்டரை எப்படி சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசிப்பாங்க போல். ரொம்ப அழகாக இருக்கும் எடுத்துகிட்டு போன விதம். என்னடா அழகாக இருக்குன்னு சொல்கிற சாவடிக்கிறது அப்படின்னா, பட் தேட்டரில் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க அந்த விஷயத்த. ஸோ நல்லா அப்படியே அழகாக ஒரு சீக்வன்ஸாக இந்த சீக்வன்ஸு இத்தனை பேர் இப்படி சாவடிக்கிறோம், இந்த சீக்வன்ஸ்லேயும் இப்படி சாவடிக்கிறோம், இந்த சீக்வன்ஸ்லேயும் இப்படி சாவடிக்கிறோம், எல்லா சீக்வன்ஸ் எடுத்து ஒரு படமாக அழகாக பக்காவாக எடுத்திருந்தாப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம், 1 hour 50 minutes 55 minutes வந்து அது போகிறதே தெரியாது உங்களுக்கு. அழகாக ஒருத்தராக சாவடிச்சிக்கிட்டு ஜாலியாக. ஸோ கலெக்டிவாக வந்து இந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு போர் அடிக்காது, இந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது போர் அடிக்காது. அப்படியே அழகாக வச்சு அழகாக படத்தை முடிச்சுட்டு இந்தாங்க வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபுல் படமுமே வந்து பக்காவாக அழகாக எடுத்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏன் வந்து இப்போ ஃபைனல் டெஸ்டினேஷனும் மிஷன் இம்பாசிபிளும் பார்க்கணும். ஆக்சுவலாக பார்க்கணும், மிஷன் இம்பாசிபிளும் பார்க்கணும், அப்புறம் சந்தானம் மூவி பார்க்கணும், சூரிய மூவி பார்க்கணும். எல்லாம் டைம் இருந்தால் பார்க்கலாம். ஓகே. பட் இப்போ இந்த இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் மூவிஸோட கம்பேர் பண்ணும்போது என் ஒப்பீனியனை சொல்கிறேன். ஸோ என்ன மேட்டர் அப்படின்னா, சாங்ஸே இல்லாமல் எப்படி கொண்டு போகிறது அப்படின்ட்டு 2 hours எப்படி அது க்ரிப்பாக ஆடியன்ஸை உட்கார வச்சு கொண்டு போகிறது அப்படின்றது வந்து we have to learn from them. அந்த எப்படி அந்த ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ அழகாக சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸில் இப்படி சாகுறாங்க, இந்த சீக்வன்ஸில் இப்படி நடக்குது, எப்படி இன்டர் கனெக்ட் பண்ணுறது பிளாட்டில் ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்படின்ட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே வந்து அழகாக எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். தமிழ் சினிமா அதை பார்த்துட்டு இந்த மாதிரியும் எடுக்கலாமா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ரீசெண்டாக அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியும் வந்து சாங்ஸ் எதுவும் இருக்காது, அந்த பேக்ரவுண்ட்லேயே அப்படியே அழகாக போயிடும் சாங்ஸு. பட் இருந்தாலும் வந்து அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அழகாக எப்படி எடுத்துகிட்டு போயிருந்தாங்களோ க்ரிப்பாக 2.5 hours எப்படி எடுத்துகிட்டு போனாங்க, அந்த மாதிரி
இன்னும் நிறைய மூவிஸ் வரணும். இந்த மாதிரி ஆக்ஷன் மூவிஸ், இந்த ஹாரர் மிஸ்ட்ரி இந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மிஷன் இம்பாசிபிள்னு பாட்டா இருக்க போது 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரம் ஃபுல்லாவே ஆக்ஷன் தான். ஸோ எப்படி அத கொண்டு வந்தாங்க? பாட்டு இல்லாம எப்படி உங்க ஆடியன்ஸ கிரிப்பா உட்கார வச்சு அந்த 2 மணி நேரம் கொண்டு போறாங்க? அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ அத வந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, எனக்கு டைம் போனதே தெரியல ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்க்கும்போது. இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. நான் தியேட்டர்ல உட்காந்து இப்படி இப்படி கையில மூடிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சீன் இப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்படி இப்படி அப்படின்னு. ஏதோ பேய் படம் பார்க்குற மாரி பார்த்தேன். பட் ஆனா இட்ஸ் ஹாரர் கைண்ட் பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கோர் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு எப்புட்றா அப்படி மூஞ்சி சுளிக்கிற மாரி எப்புட்றா இப்படி இருக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே எனக்கு பயமா இருந்துச்சுப்பா. உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரியல. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனே வந்து எனக்கு கைண்ட் ஆஃப் ஹாண்டிங் தான் எனக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கும். ஸோ ஐ என்ஜாய்ட் தி மூவி. ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன். See you. Bye.